ஒரு நேச்சுரோபதி டாக்டர் வந்து சென்னையில் இருக்கிறவர் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து நான் வந்து புற்று மண்ணை வந்து 10 மாதிரி போடுவேன். மூட்டு வலி கைகால் வலி இருக்கிற இடத்துல வந்து புற்று மண்ணை வந்து தண்ணியில் கரைச்சி குளன்னு கரைச்சி எங்கே வலி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்குறேன். அதனால் வந்து எனக்கு புற்றுமண் உங்களால் சேகரித்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. இது வந்து கிலோ 100 ரூபாயின்னு கொடுத்துட்ருக்குறோங்க. 1 கிலோ 100 ரூபான்னு கொடுத்துட்ருக்குறோம். கொரியர் மூலிமா எல்லா பக்கமும் அனுப்பிச்சி வச்சுட்ருக்குறோம். இந்தியா முழுவதும் அனுப்பிச்சி வச்சுட்ருக்குறோம். வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். இடையப்பட்டி கிராமம், திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். 2015ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 1 வருஷம் வந்து கம்பெனியில் வேலை பார்த்தேங்க. ஒரு டிஸ்க் பேடு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வந்து அசிஸ்டன்ட் டூலிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு மிஷின் கிட்ட நின்று வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். அப்போ வந்து ஒரு 250-300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கும். அந்த ஹீட் வந்து உடம்புக்கு சேராமல் வந்து தொடர்ச்சி அந்த பணியில் என்னால் இருக்க முடியல. சரோஜா அம்மாவோட அறிமுகம் எனக்கு கிடச்சிது. சரோஜா அம்மா வந்து நேரடியாக நம்மாழ்வார் ஐயா வந்து உயிரோடு இருந்தப்போ நேரடியாக அவங்கள்ட்டே வந்து பயிற்சி எடுத்தவங்க. அப்புறம் ஐயாவோட வழிநடத்ததின் பேரில் இயற்கை விவசாயம் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க உணவு உற்பத்தி, அந்த உணவு உற்பத்தியில் மதிப்பு கூட்டுதல் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இயக்குனராக சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவங்க கூட ஒரு தொடர்பு கிடைச்சதுனால நான் வந்து அந்த உற்பத்தியாளர் நிறுவனத்தில் நானும் ஒரு எம்ப்ளாயியாக வந்து போய் சேர்ந்தேன். அப்போ வந்து முதல்ல நாங்கள் ஆரம்பித்தது வந்து முருங்கை, அப்புறம் முருங்கை சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்கள் தான் செய்ய ஆரம்பித்தோம். முருங்கை விதையிலேருந்து எடுக்கிற எண்ணெய், அப்புறம் முருங்கை கீரை பொடி, கீரையில் வந்து டீ தூள், சூப் மிக்ஸ் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போய் முருங்கை பிசுனு, முருங்கை பூ இதெல்லாம் கூட மதிப்பு கூட்ட ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒரு 10க்கும் குறைவான பொருட்களை வச்சு ஆரம்பித்தோம். 2017 கடைசி 18லேருந்து இந்த பணியை ஆரம்பித்தோம். இப்போ 2023 வந்திருக்கோம். 300க்கும் மேற்பட்ட பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறோம். முழுக்க சமூக வலைதளத்தில் பதிவு போட்டு அதில் வந்து ஒவ்வொரு பொருளோட விளக்கங்களை வந்து சுருக்கமாக சொல்லி அது மூலிமா வந்து பொருட்களை வந்து சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறோங்க. ஆரம்பத்தில் 10 பொருட்கள் வச்சு தான் வந்து நம்மளோட சந்தைப்படுத்துதல் வேலையை ஆரம்பித்தோங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா முருங்கை விதை எண்ணெயும் முருங்கை கீரை பொடியும் தான் ஆரம்பத்தில் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து முருங்கையில் மட்டுமே 25க்கும் மேற்பட்ட பொருட்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, முருங்கை கீரை பொடி கொடுத்துட்ருக்குறோங்க, முருங்கை எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம், முருங்கையில் வந்து உங்களுக்கு சத்து மாவு தந்துட்டுருக்கோம், முருங்கை பருப்பை வந்து தனியாக எடுத்து கொடுத்துட்ருக்குறோங்க, முருங்கை பிசின் தர்றோம். இதுதான் வந்து கொஞ்சம் புதுமையான பொருள். முருங்கை பிசினை வந்து எந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோன்னா, நேரடியாகவும் வந்து ஒரு ஹெல்த்தி சப்ளிமெண்ட் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துட்ருக்குறோம். தேனில் ஊற வச்சு கொடுத்துட்ருக்குறோங்க. முருங்கை பிசினை வந்து தேனில் ஊற வச்சு கொடுக்குறது நம்ம தான் வந்து கொடுத்துட்ருக்கோம், வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க. அந்த முருங்கை பிசின் வந்து எடுத்துக்கிறதுனால என்னென்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூட்டு தேய்மானம், மூட்டு வலி பிரச்சனையெல்லாம் கணிசமாக குறையும். குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து சில பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து முருங்கை பிசினை வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சப்ளிமெண்ட்டாகவும் ரெக்கமெண்ட் பண்ணுறதை வந்து நம்மளால் கேட்க முடியும். கர்ப்பப்பையை வலுப்படுத்தும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து முருங்கை பிசினில் இருக்குதுங்க. அப்புறம் முருங்கை பூ வந்து உலர் பூவாகவும் தரும், உலர் பூ பொடியாகவும் தந்துட்டுருக்குறோம். அதே மாதிரி ரோஜா பூவை வந்து எப்படி வந்து தேனில் ஊற வச்சா குல்கந்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி முருங்கை பூவையும் வந்து கொம்பு தேனில் ஊற வச்சு முருங்கை பூவை வந்து தேனில் ஊற வச்சு கொடுத்துட்ருக்குறோங்க. இது மாதிரி முருங்கையிலேயே வந்து 25க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டு பொருட்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் வந்து அத்திப்பழம் தந்துட்டுருக்குறோம், ஆலம்பழம் தர்றோம், அரசம்பழம் தர்றோம். இந்த அத்தி, ஆலம், அரசம் இது 3 எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, விதைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற பழங்க. அத்திப்பழம், ஆலம்பழம், அரசம்பழம் இது 3மே ஒரே குடும்பத்தை சேர்ந்த மரம் தான். இந்த 3மே விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உயிரணுக்களை வந்து அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அத்திப்பழம் வந்து இப்போ பரவலாக தேனில் ஊற வச்சு சாப்பிட்டுட்ருப்போம். அப்புறம் உலர் அத்திப்பழமாக சாப்பிட்டுட்ருப்போங்க. இதை வந்து நம்ம எப்படி தரோம்னா, அத்திப்பழத்தை வந்து பொடி அரைச்சி தந்துட்டுருக்குறோம். அத்திப்பழத்தில் வந்து லட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோங்க. அதே மாதிரி ஆலம்பழத்துலையும் அரசம்பழத்துலையும் லட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம்.
அப்புறம் கொய்யாவில் வந்து மதிப்பு கூட்டு பொருட்கள்னு பார்த்திங்கன்னா கொய்யா இலையில் வந்து கொய்யா இலை பொடி தரோம், கொய்யா இலை தேநீர் தரோம், கொய்யா இலை சூப் தரோங்க, கொய்யா இலை ரசப்பொடி, கொய்யா இலை தொக்கு தந்துட்டுருக்குறோம். அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மதிப்பு கூட்டு பொருட்கள் தர்றோம். அப்புறம் முடக்கத்தான்லேயும் அதே மாதிரி தான் சாதப்பொடி தர்றோம், தொக்கு தர்றோம். தொக்குலேயே 2 வகை தர்றோம், இனிப்பு தொக்கு காரத்தொக்குன்னு. முடக்கத்தானில் இனிப்பு தொக்கு காரத்தொக்குன்னு 2 வகை தொக்கு தர்றோம். அப்புறம் பிரண்டையில் வந்து பிரண்டை சாதப்பொடி, பிரண்டை ரசப்பொடி, பிரண்டை தனியாக பொடியாக கொடுத்துட்ருக்குறோங்க. பிரண்டை சூப் மிக்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். பிரண்டையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொக்கு, இனிப்பு தொக்கு காரத்தொக்குன்னு அதுலேயும் 2 வகை கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் ஆவாரம்பூ வந்து நீரிழிவு பிரச்சனைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஆவாரம்பூ தேநீர் தந்துட்டுருக்கோம், ஆவாரம்பூ சூப் மிக்ஸ் தந்துட்டுருக்குறோம். ஆவாரம்பூலையும் ஊறுகாய் தொக்கு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறோங்க. அப்புறம் புற்றுமண் ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. புற்றுமண் வந்து இதில் வந்து என்னென்னா, நாங்கள் பண்ணுற பொருட்கள் 300 பொருட்கள் பண்ணுறோன்னா அதில் வந்து 30க்கும் மேற்பட்ட பொருட்கள், 10% மேற்பட்ட பொருட்கள் வந்து கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்காக நாங்கள் ஆரம்பித்ததுங்க. எங்களுக்காக நாங்களாக சுயமாக பண்ணுறத விட ஒவ்வொரு கஸ்டமர் இது உங்கள்கிட்ட இருக்கா, அதை நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்குறது மூலிமா ஆரம்பித்த பொருள் புற்றுமண்ணுங்க. ஒரு நேச்சுரோபதி டாக்டர் வந்து சென்னையில் இருக்கிறவர் என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு, என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து நான் வந்து புற்றுமண்ணை வந்து 10 மாதிரி போடுவேன். மூட்டு வலி கைகால் வலி இருக்கிற இடத்துல வந்து புற்றுமண்ணை வந்து தண்ணியில் கரைச்சி கொலன்னு கரைச்சி எங்கே வலி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணி அதை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்குறேன். அதனால் வந்து எனக்கு புற்றுமண் உங்களால் சேகரித்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. அவருக்காக வந்து புற்றுமண் எடுத்து சென்னைக்கு அனுப்பி அதை வந்து ஒரு பதிவாக போட்டிருந்தோம் சமூக வலைதளத்தில். அதிலேருந்து என்னென்னா, கஸ்டமர்ஸ் வந்து புற்றுமண் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு சமூக வலைதளத்தில் பதிவு போட்டதுக்கப்புறம் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து அந்த டாக்டர் சொன்ன தகவலை வந்து நாங்கள் வந்து சொன்னோம். இந்த மாதிரி வந்து கைகால் வலி இருக்கிற இடத்துல வந்து இதை தடவி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஃபேஷியல் பேக்காக வந்து புற்றுமண்ணை கரைச்சி முகத்தில் தடவுனோம்னா அந்த முகத்தில் இருக்க சிறு சிறு துவாரங்களில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து இதை நீக்கிட்டு வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் படித்தோம் வலைதளத்தில். அந்த மாதிரிலாம் எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல போக ஆரம்பிச்சது. ஒரு தடவை பதிவு போடும்போதும் கொஞ்சம் அதுக்கு வர கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாறி மாறி வருங்க. என்னென்னா வந்து ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க அப்படின்ட்டு வரும். ஒரு சிலர் வந்து நல்ல முயற்சின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்க, புற்றுமண்ணை வந்து நீ வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இயற்கையை சுரண்டுறதுல இதுவும் ஒன்று தானே, இயற்கை சுரண்டுறதுல சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. 2 வருஷத்தில் வந்து 2 டன் புற்றுமண் சேர்த்துரும். கரையான் வந்து நம்ம எடுக்க தீராமல் தான் இருக்கும். புற்று வந்து என்றைக்குமே குறையவே குறையாதுங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் தான் வந்து புற்றுமண். அந்தளவுக்கு வந்து நம்ம நினச்சாலும் வந்து இதை வந்து ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்க, இதை அழிச்சிட முடியாது. அந்த மாதிரி ஒரு பொருள் தான் வந்து புற்றுமண். அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து கிலோ 100 ரூபாயின்னு கொடுத்துட்ருக்குறோங்க. 1 கிலோ 100 ரூபான்னு கொடுத்துட்ருக்குறோம். கொரியர் மூலிமா எல்லா பக்கமும் அனுப்பிச்சி வச்சுட்ருக்குறோம், இந்தியா முழுவதும் அனுப்பிச்சி வச்சுட்ருக்குறோம். நம்ம பண்ணுற பொருட்களில் வந்து பெருவாரியான பொருட்கள் நம்ம உணவு காட்டிலே கிடச்சிரும். இந்த நுணாப்பழமாக இருக்கட்டும், மாதுளை பூவாக இருக்கட்டும், அப்புறம் கலாக்காயாக இருக்கட்டும். கலாக்காயில் வந்து ஊறுகாய் கொடுத்துட்ருக்கோங்க. கலாக்காயெல்லாம் வந்து சிலருக்கு என்ன பழம்னே தெரியாது. இப்போ இருக்கவங்களுக்கு மானாவாரியாக கிடைக்கிற ஒரு முற்புதரில் கிடைக்கக்கூடிய பழம் தாங்க. சின்ன வயசில் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப வர்றப்ப நம்ம பெற்றோர்கள்லாம் வந்து இலவசமாக பறித்து சாப்பிட்ருப்பாங்க. அந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு. நம்ம உணவு காட்டில் வந்து அதை வந்து தேடி வந்து அந்த மரக்கன்றும் ஒரு 15 மரக்கன்று வச்சுருக்கோம். அதில் கிடைக்கிற பழங்களை வந்து எடுத்து பழங்களாக வந்து டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்ப முடியல. அங்கே போய் சேர்கிறதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு கெட்டு போயிடுது, அழுகுன மாதிரி ஆயிடுது. அப்போ வந்து இதை வேறு மாதிரி எப்படி நம்ம மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி சரோஜாம்மா கொடுத்த அட்வைஸின் பேரில் வந்து அதை ஊறுகாயாக கன்வெர்ட் பண்ணோங்க. கலாக்காய் ஊறுகாய் வந்து ஒரு வித்தியாசமான புளிப்பு சுவையில் இருக்கும். நெல்லிக்காய், மாங்காய், நார்த்தங்காய் இந்த மாதிரி புளிப்பு சுவையிலேருந்து முற்றிலும் மாறுபட்டிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க கலாக்காய் ஊறுகாய். விட்டமின் சி ரிச் இருக்கிற ஒரு பழம் தான் வந்து கலாக்காய் பழங்க. அதில் ஊறுகாய் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் மாதுளை பூ வந்து அதில் வந்து தேநீர் பொடி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம், தனி பொடியாகவும் கொடுத்துட்ருக்குறோங்க. மாதுளை பூ வந்து உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள். அதுவும் வந்து இரத்த சோகைக்கு வந்து ரொம்ப நல்லது செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நோனி சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம உணவு காட்டில் இருக்க மரங்களில் இருக்கிற வெண்ணுணா பழங்கள்லேருந்தே எடுத்து நொதிக்க வச்சு நம்மளே வந்து சிறப்பு எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். நம்ம மரத்தினுடைய பழங்கள்லேருந்தே எடுத்து சிறப்பு எடுத்து கொடுத்துட்ருக்குறோங்க. அது வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிள் வெளியிட்டிருக்கிறாங்க.
டைப் 2 டயபெட்டிஸ், ரத்தத்தில் இருக்க அதிகமான சர்க்கரை அளவை வந்து குறைச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் வந்து உணவாகவும் தர்றோம், அதே சமயத்தில் நல்லது செய்யக்கூடிய உணவுப் பொருளாக கொடுத்துட்ருக்குறோங்க. அப்புறம் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த கிட்னிக்கு நல்லது செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கான்னு கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, அவங்களா வந்து யூடியூப்பில் வந்து பாரம்பரிய மருத்துவ குறிப்புகள், அப்புறம் வேறு ஏதாவது சித்த மருத்துவ குறிப்புகள் வந்து அவங்களே தேடுவாங்க. தேடிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி அத்திப்பழம், ஆவாரம்பூலாம் தர்றீங்க, நீங்கள் வந்து யானை நெரிஞ்சில் முள், சிறுநெரிஞ்சில் முள் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நம்மள்ட்ட கொஞ்சம் ஒரு லிஸ்ட் இருக்குங்க, ப்ராடக்ட் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டை வந்து நாங்கள் கஸ்டமருக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த யானை நெரிஞ்சில் முள் இது மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுற பொருள் இல்லாமல் வேறு ஏதாவது பொருள், அவங்க குழந்தைகளுக்கு வந்து படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் வல்லார பொடி நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. வல்லார தொக்கு, வல்லார கீரை பொடி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அப்போ எங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் வல்லாரையில் நீங்கள் லட்டு செய்கிறீங்க, வல்லாரையில் வந்து தொக்கு செய்கிறீங்க, அது வந்து தர முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்டு வாங்கிக்குவாங்க. அப்புறம் முள் வந்து யானை நெரிஞ்சில் முள், சிறுநெரிஞ்சல் முள், மூக்குரெட்டை வேரில் வந்து பொடி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். சிறுகன் பீலையில் வந்து பொடி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். பூளைப்பூன்னு சொல்லுவாங்க, பொங்கல் அப்போ காப்பு கட்டுக்கு வைக்கிற பூங்க இது. ஆவாரம்பூ, வேப்பலை கூட சேர்ந்து வைப்பாங்க. அந்த பூ இப்போ சொன்ன இந்த 4மே வந்து சிறுகன் பீலை, மூக்குரெட்டை வேர், யானை நெரிஞ்சல் முள், சிறுநெரிஞ்சல் முள், இந்த 4மே வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்போ வந்து கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களா வந்து கேட்பாங்க, இதில் வந்து தேநீர் இருக்கா அவங்கள்ட்ட, நீங்கள் தேநீர் கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க, சூப் பொடி கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க, இந்த இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களா வந்து கேட்டு வாங்கிக்குவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பயன் இருக்குது. கருவேப்பிள்ளை, கரிசலாங்கண்ணி கொடுத்துட்ருக்குறோம், பொடியாக தர்றோம், தேநீராக தர்றோம், சூப் மிக்ஸாக தர்றோம். இதெல்லாம் வந்து இரும்பு சத்து அதிகம். உள்ளுக்குள்ளார எடுத்துக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுனா, அந்த முடி உதிர்வு பிரச்சனை, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப நல்ல வகையில் பயன் தரும். அப்புறம் ஒரு வித்தியாசமான பொருள்னு பார்த்திங்கன்னா, புளிச்சக்கீரையிலேயே சிகப்பு ரக புளிச்சக்கீரை இருக்குங்க, ரோசல்லான்னு சொல்லுவாங்க. அதோட தாவரவியல் பேர் வந்து ஹைபிஸ்கஸ் சப்டரிஃபான்னு சொல்லுவாங்க. அதனுடைய பூ வந்து தனியாக எடுத்து சந்தைப்படுத்திட்டு இருக்கிறவங்க. அந்த பூ வந்து என்ன செய்வோம்னா, சும்மா ஒரு பூ அளவு வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ போட்டு நம்ம வடித்து குடிச்சிக்கலாம், தேநீர் மாதிரி. இது வந்து என்னென்னா ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீரிழிவு பிரச்சனை, ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து இது எடுத்துக்கிற மூலிமா இருதய பிரச்சனை வந்து பெருமளவில் வர்றது வந்து குறையுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூடியூப்பில் அது சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோக்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நன்மை இருக்குதுங்க. ஆரம்ப காலத்தில் வந்து அந்த 10 பொருள் வச்சு ஆரம்பித்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு மாதத்துக்கே மொத்தமும் சேர்ந்து 3 கிலோலாம் போயிருக்குங்க. கொரியர் ஆஃபீஸ் வந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் போய் பொருளை வச்சுட்டு வர்றதுக்கு பெட்ரோல் செலவு கூட கட்டாது அப்படிங்கிற நிலமையெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சுங்க. ஒரு ஆர்டர் தான் வரும் 10 நாளைக்கே, அந்த மாதிரி நிலமையெல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து இருக்கிற வேலையும் விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் இருந்ததுங்க. ஒரு சில சொந்தக்காரங்கன்னா உனக்கெல்லாம் பொண்ணே கிடைக்காது அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்து வருமானம் குறைவாக இருக்கிறதுனால எல்லா சைடில் இருந்தும் வருத்தப்படுறதா இருக்கட்டும், இல்லைப்பா இது ஒத்து வராது, நீ வேறு ஒரு வேலை செய்கிறதா உனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து மக்கள் வந்து இதை பயன்படுத்தி பை வேர்டு வந்து இது நல்லா இருக்குப்பா, இவங்கள்ட்ட நீ இது வாங்கு, பயன்படுத்திப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபராக வந்து இது ஒவ்வொரு நபரோட காதல்லையும் இந்த விஷயங்கள் வந்து போய் சேர வந்து ஒரு கணிசமான வேகத்தில் வந்து இதோட விற்பனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சதுங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து கிராமத்திலே இருந்துட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு வருமானம் கிடச்சிட்டு இருக்குதுல. அது மட்டும் இல்லாமல், வருமானம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மனதளவுலையும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேங்க. கம்பேரிட்டிவாக என்னோடய பழைய வேலையில் இருந்ததை விட மனசளவுலையும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன். குடும்பத்துக்கும் கூட கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதுங்க. அப்பா அம்மா எல்லாத்துக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி முதல்ல இருந்ததுக்கும் இப்போக்கும் ஒரு நல்ல வேலை பார்க்குறோம், அறம் சார்ந்த தொழில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுல ஒரு மனநிறைவும் இருக்குதுங்க.